வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்னமிட்ட சமையலில் பார்க்க போகிறதுங்க பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலாம், பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் கொடுத்துருந்துருக்கேன். அதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு தேவையானது நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி எல்லாம் தாங்க. இப்போது கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய்னா இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் வேண்டி நம்ம 2 குழிக்கரண்டிக்கு 2 ஸ்பூனு 2 குழிக்கரண்டினா ஒரு 50 ml இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த பிரண்டையை வச்சுக்குவோம். அடுத்து காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வச்சுக்கலாம். நான் இதுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காய விட்டு நம்ம இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் ஜீரகம் ரசத்துக்கு போடுற ஜீரகம் போடுவோம். அந்த ஜீரகத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். வறுபட்ட பிறகு அதுலேயே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணுங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு வதக்கணும். இதோட புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு வரணுங்க. இது கலர் மாறி நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை மாதிரி ஸ்டிப்பாக ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம எடுக்கணும். முன்னாடியே எடுத்துட்டோம்னா இது அரிப்பு தன்மை உடையது, நமைச்சல் எடுக்கும், நாக்கெல்லாம் தடித்து போயிருங்க. அதனால் வேண்டி இதை கொஞ்சம் பக்குவமாக நல்லா பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பிரண்டையை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரமாவது அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த துவையலை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுக்கும்போது அதுவும் கலர் சேஞ்ச் ஆகுது. இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கூட காஞ்ச மிளகாயை வச்சு அரைச்சிக்கலாம். நான் முன்னாடியே எண்ணெயில் வறுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது காரம் தூக்கலாக இருக்கும். அந்த காரம் நமக்கு சேராது. அதனால் வேண்டி நான் எண்ணெயில் வறுத்துட்டேன். இப்போ பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் துவையலை அரைச்சாச்சு. இந்த துவையலை சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த பிரண்டையில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த துவையலை வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம முட்டி வலி, கால் வலி, இந்த மாதிரி மூட்டு வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கை காலில், அந்த வலியெல்லாம் குணமாயிரும். நீங்களும் செஞ்சு இந்த மருந்து துவையலை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பிரண்டை துவையல் ரொம்ப சத்தானதுங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அன்னமிட்டு சமையலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.